கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது எல்லாருமே சாதாரணம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சத்தியத்தை நாம் உணர வேண்டும், ஒரு ரகசியத்தை நாம் உணர வேண்டும். அது என்னவென்றால், எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாது. தேவன் ஒருவனை முன் குறித்திருந்தால் மட்டும்தான் அவன் விசுவாசிக்க முடியும். சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஒருவன் ஏற்றுக்கொள்கிறது பரத்திலிருந்து அருளப்படுகிறது. பரத்திலிருந்து ஒருவனுக்கு அருளப்படாவிட்டால் அவன் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவு அருமையான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் ஆசீர்வாதங்கள் என்ற பேர்ல உலக பொருட்களையும் பொருளாதார வளர்ச்சியும் அடையாளம் காட்டுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். அதற்கே தேவன் நம்மை முன்குறித்திருக்க வேண்டும். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல அன்பானவர்களே. உதாரணத்துக்கு, தேவன் எதற்காக நம்மை முன்குறித்தார் என்று பார்க்கும்போது, எபேசு 1 அதிகாரம் 5 நமக்கு அதாவது தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மை முன்குறித்தாராம். அவருடைய மகிமைக்கு நாம் புகழ்ச்சியாயிருப்பதற்கு நம்மை முன்குறித்தாராம். அப்படி என்றால் தேவன் யாருக்கும் கண்ணுக்கு அகப்பட மாட்டார். ஆனால் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மை முன்குறித்தார் என்றால் அதனுடைய அர்த்தம், இந்த பூமியில வாழ்கிற நாம் தேவனுடைய நாமத்தை பறைசாற்ற வேண்டும். நாம் வாழ்கிற வாழ்க்கையை 4 பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டு அடட என்று சொல்லும் பொழுது தேவன் மகிமைப்படுவார். அவருடைய நாமம், அவருடைய கிருபைக்கு புகழ்ச்சியாக நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்டு முன்குறித்தார். முன்குறிக்கிறது என்பதை பாருங்கள், எவ்வளவு அதிசயமான காரியம். முன்குறித்து வைத்து விட்டார். எதற்காக? நம் வாழ்க்கை மூலமாக தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாக. அது மட்டுமல்ல, நம்மை என்னவாக முன்குறித்தார்? அவர் நம்மை முன்குறித்திருப்பாரானால் இதற்காக என்ற ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அதை போல எதற்காக நம்மை அவர் முன்குறித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது 6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுபிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். அதாவது தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மத்தியஸ்தர் மூலமாக நம்மை தமக்கு சுபிகார புத்திரராக தெரிந்து கொண்டாராம். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது adoption as sons through Jesus என்று சொல்லப்பட்டிருக்கு. adopted sons நாம் எல்லாரும். ஆண் பாலிலே எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை சன்ஸ் என்றால் அப்போ பெண்கள் இல்லை என்று நினைத்து விடாதிருங்கள். ஆண் பாலிலே எழுதப்பட்டிருந்தாலும் பெண்களும் ஆண்களும் இதிலே அடங்குவார்கள். ஆகையால் அன்பானவர்களே, நாம் எல்லாரும் adopted sons, அப்படி என்றால் புத்திர சுவிகாரம் பெற்றவர்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், கிரேக்கில் எழுதப்படும் போது அந்த நாட்களில் இருந்த மக்களுக்கு புரியும் வண்ணமாக அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிடத்தக்கது. அடாப்டட் சன் என்றால் ஒரு தகப்பனுக்கு பிறக்காத ஒருத்தன், அவனை தத்தெடுத்த பிறகு பை டிஃபால்ட் அவன் தடை செய்ய முடியாத அளவிற்கு அந்த தகப்பனுடைய எல்லா சொத்துக்களும் அவனுடைய எல்லா காரியங்களும் அந்த மகனுக்கு சொந்தமாகிவிடும். பாருங்கள், நாம் பாவிகளா இருக்கிறோம், தேவனுக்கு பிள்ளைகளா இருப்பதற்கு நமக்கு அர்ஹதையே கிடையாது, தகுதி கிடையாது. ஆனால் நம்மை அவர் அடாப்டட் சன்ஸாக எடுத்துக்கொண்டு நம்மை அவர் தெரிந்து கொண்டார். இப்படி இருக்கும் பொழுது அந்த தேவனுக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும், அவருக்குள்ளே இருக்கிற சகல ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களும் நமக்கு சொந்தம். ஆகையால் நாம் சாதாரணமானவர்கள் இல்ல, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். எதற்காக? அவருக்கு அதாவது அவருக்கு சுவிகார புத்திரர்களாய் இருக்கும்படி. ஆகையால் நாம் புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறோம், தேவனுக்குரியவைகள் நமக்கே சொந்தம் என்ற விசுவாசத்தோடு இந்த பூமியிலே அவருடைய சமாதானம், அவருடைய பரிசுத்தம் நமக்கு சொந்தம், பரத்தில் அவருடைய ராஜ்யமும் நமக்கு சொந்தம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.